ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். விஜய் நிவினுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு கேட்குறாரு, எதுக்காக கான்ட்ராக்ட் விஷயத்தை வந்துட்டு காவேரி கிட்ட உளறி கொட்டினேன். நான் உங்ககிட்ட சொல்லும் போதே சொன்னேன், இந்த கான்ட்ராக்ட் விஷயம் யாருக்குமே சொல்லக்கூடாது, நமக்குள்ள சீக்ரெட்டாக இருக்கணும். கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் சேர்த்து வச்சிருவேன். நான் தானே உங்ககிட்ட சொன்னேன். என்னதுக்காக வந்துட்டு நீ வந்து கான்ட்ராக்ட் விஷயத்தை இப்படி எல்லாருக்கிட்டையும் சொல்லி இவ்வளோ ப்ராப்ளமை கிரியேட் பண்ணிட்டு இருக்க? யமுனா சூசைட் அட்டம் பண்ணுறதுக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிவின் ரொம்ப கேஷுவலாக பதில் சொல்கிறாரு. இப்போ என்ன பிரதர் அதனால பிரச்சனை? எப்படி இன்னும் 2 மாதத்தில் கான்ட்ராக்ட் முடிய தானே போகுது. நான் காவேரியை கூட்டிகிட்டு போக தான் போகிறேன். ஸோ இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. காவேரி உங்ககிட்ட வாங்கின அமௌண்ட்டை விட 2 மடங்கு நான் அதிகமாக கொடுத்து நான் காவேரியை கூட்டிகிட்டு போயிடுறேன். அண்ட் ஆல்சோ யமுனாவை சமாதானப்படுத்த வேண்டியது என் பொறுப்பு. அவளுக்கு என் மேலே வந்திருக்கிறது ஜஸ்ட் இன்ஃபாக்சுவேஷன் தான். அதை எப்படி கன்வின்ஸ் பண்ணுங்கிறதும் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ரொம்ப திமிராக பேசுகிறாரு. விஜய் உடனே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, காவேரிக்கு நிஜமாலுமே உன் மேலே அன்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவள் வந்து உன்னை வந்து சேருவா. காவேரிக்கு உன்னை நிஜமாவே பிடிச்சிருந்துச்சுன்னா கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீ தாராளமாக அவளை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. காவேரிக்கு என் மேலே லவ் வந்துருச்சு பாஸ், எப்போவோ லவ் வந்துருச்சு. ஸோ அவள் கண்டிப்பாக வந்துட்டு உங்ககிட்ட வரமாட்டா, என்னை விட்டு அவள் பிரியவும் மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவாரு. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ராகினியும் அஜயும் காட்டுவாங்க. ராகினி அஜய் 2 பேருமே வந்துட்டு ரொம்ப மும்பரமாக வந்துட்டு வெண்ணிலாவை தேடிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு சடனாக ஒரு கால் வருது. அந்த காலில் பார்த்தீங்கன்னா அஜய் கிட்ட சொல்கிறாங்க, வெண்ணிலா இருக்க இடம் வந்துட்டு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், உடனே சீக்கிரமாக வாங்க, நம்ம இருக்கிற ஏரியாவில் 20 கிலோமீட்டரில் தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கால் வருது. உடனே வந்துட்டு அஜய் வெண்ணிலா கிட்ட சொல்கிறான், என்ன இன்னுமா கண்டுபிடிக்காமல் இருக்க? இதுவே எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருந்தா இந்நேரம் வெண்ணிலாவை கண்டுபிடிச்சி விஜய் கூட கல்யாணமே பண்ணி வச்சிருப்பாரு. நீ ஒரு ரொம்ப வேஸ்ட்டாக இருக்க, எதுலேயுமே வந்துட்டு நீ ஸ்லோவாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அஜய் திட்டுவாங்க. அஜய் ரொம்பவே கடுப்பாய் சொல்லுவார், என்ன ராகினி, உனக்காக தானே நான் இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கேன், என்னை நீ நம்பவே மாட்டியா? நீ கொடுத்ததெல்லாம் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு வழியாக வந்துட்டு நான் வெண்ணிலாவையும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ராகினி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. எப்படியோ வெண்ணிலா கண்டுபிடிச்சிட்டேன்னா ரொம்ப சந்தோஷம் தான், இதுதான் கரெக்ட் டைமு. ஏன்னா வந்து யமுனாக்கும் காவேரிக்கும் ஏதோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு, நிவின் வேற அடிக்கடி இங்கே வந்து போயிட்டுருக்கான். ஸோ கண்டிப்பாக யமுனாவையும் ஏதோ அவங்களும் தில்லாலங்கடி வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம ரூட்டு கிளியர் ஆயிரும். அந்த சொத்தெல்லாமே வந்துட்டு நம்ம பேரில் எப்படியாவது வாங்கிடலாம். அதுக்கான எல்லா வழியும் வந்துட்டு நீ தான் அஜய் பண்ணணும். எப்படியாவது வந்துட்டு இதை திட்டமாக வந்துட்டு கரெக்டாக பண்ணிட்டேன்னா நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது காவேரியும் பழி வாங்கின மாதிரி இருக்கும், நிவினையும் பழி வாங்கின மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக சரி வா போகலாம், ஸ்பீடாக கிளம்பலாம், போய் என்ன எதுன்னு பார்க்கலாம். வெண்ணிலான்னு சொல்கிறாங்க, பட் அது வெண்ணிலாவா இல்லையாங்கிறத நம்ம நேராக போய் தான் கன்ஃபார்ம் பண்ணணுன்ட்டு அவங்களும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் ரொம்பவே வந்து நிவின் பேசினதை நினச்சி டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. விஜய் நேராக காவேரி கிட்ட போகிறாரு. காவேரி, நீ வந்துட்டு யமுனா வந்துட்டு லவ் பண்ண பையனை வந்துட்டு சேர்த்தி வச்சிடலான்னு சொன்னியே, அதுக்கான என்ன முடிவு எடுக்கலாம்? யமுனா வந்துட்டு இவ்வளோ டிஸ்டர்ப் ஆகி இவ்வளோ சூசைடு வரைக்கும் அட்டம் போயிருக்கானா, நம்ம கண்டிப்பாக வந்துட்டு அவள் லவ் பண்ணுற பையன் கூட அவளை சேர்த்து வச்சே ஆகணும். அதுக்கான என்ன முடிவு எடுத்திருக்கேன் நீ சொல்லு, இல்லாட்டி நானே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் கேட்பாரு. காவேரி கிட்ட இருந்து போட்டு வாங்கணுங்கிறதுக்கு வேண்டி விஜய் வந்துட்டு அந்த மாதிரி கேட்பாரு. காவேரி உடனே என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம அதை பற்றி பேசவே வேண்டாம். யமுனாக்கு இப்போ என்ன அவசரம் கல்யாணத்துக்கோ, இல்லை வந்துட்டு அவளை லவ் பண்ணுறவங்க கூட சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன அவசரம்? அது பாட்டுக்கு இருக்கட்டும் ஒரு பக்கம், ஃபஸ்ட்டு வந்துட்டு யமுனா டிஸ்சார்ஜ் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி மலிப்பி பேசுவாங்க. விஜய் உடனே டென்ஷன் ஆயிடுவார். ஏன் காவேரி, யமுனா இந்த அளவுக்கு சூசைட் வரைக்கும் போயிருக்கான்னா கண்டிப்பாக அவளை வந்துட்டு லவ் பண்ணுற பையன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது நம்ம கடமை தானே. இதில் நீ இல்லாட்டி நான் கண்டிப்பாக யமுனா லவ் பண்ணுற பையன் கூட சேர்த்து வச்சு அவன் யாருன்னு மட்டும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது காவேரி வந்துட்டு இதை பற்றி இப்போ பேச வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நகர்ந்துருவாங்க. அப்போ உடனே விஜய்க்கு இன்னுமே டென்ஷன் ஆயிரும். இவ ஏன் வந்துட்டு இப்போ சேர்த்து வைக்க வேண்டாம்னு சொல்கிறா? பஸ் முன்னாடி வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தால, யமுனா கிட்டேயே வந்துட்டு யமுனா லவ் பண்ண பையன் கூட சேர்த்து வைப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணவ இப்போ ஏன் மாற்றி பேசுகிறா? இப்போ ஏன் வந்துட்டு இந்த டாபிக் உள்ளேயே வரமாட்டேங்கிறா? ஒரு வேளை வந்துட்டு நம்ம மேலே இருக்க கோவத்தில் சொல்கிறாளோ, இல்லை நிவின் வந்துட்டு வேறு ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணிட்டானோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு யமுனாக்கு தான் இது யமுனா கிட்ட கேட்டால் தான் இது கரெக்டான முடிவு தெரியும்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட போகிறாரு. யமுனா, நான் இப்போ உங்ககிட்ட கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ கரெக்டாக பதில் சொல்லு. நீ சொல்கிற பேச்சில் தான் வந்துட்டு எல்லாமே இருக்குது. அடுத்தது நான் என்ன டிசைட் பண்ண போகிறேன், உன்னை வந்துட்டு யாரு கூட சேர்த்து வைக்கணும், நீ லவ் பண்ண பையன் கூட சேர்த்து வைக்கிறதா என்னங்கிறதே நீ பேசுகிறத வச்சு தான் நான் டிசைட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யமுனா கிட்ட கேட்குறாரு. யமுனா உடனே சொல்கிறாங்க, மாமா அக்கா லவ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பையன் கூட வந்துட்டு திரும்பவும் அக்கா சேர்ந்துருவாளுன்னு பயமாக இருக்குது, உங்களை ஏமாத்திருவாளுன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன சொல்கிற? அதுதான் வந்துட்டு பசுபதி அவங்க குடும்பமே வந்துட்டு போஸ்ட் போட்டு காமிச்சாங்களே ரிசப்ஷன் அப்போ, நிவினும் காவேரியும் தானே லவ் பண்ணாங்க, அப்போ நீ லவ் பண்ணுறது நிவினை தானா அப்படின்னு கேட்க, ஆமாம் மாமா, நிவின் மாதிரி ஒரு ஜென்டில்மெண்ட்டை வந்து பார்க்கவே முடியாது. எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நிவின் தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டான். இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜென்டில்மெண்ட்டு.
ஜென்டில்மேன் அவர் தான், அவர் மாதிரி வந்து கேரக்டர் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி அந்த ஜென்டில்மேன்லாம் ஓகே தாம்மா, பட் அவர் ஏன் வந்துட்டு உன்னை லவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு தயங்குறாரு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, நிவின் தான் சொன்னார் என்கிட்ட, நான் வந்துட்டு காவேரி கிட்ட திரும்பவும் சேர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்படி எப்படி ஹோப் கொடுத்தாங்கன்னு தெரியல, காவேரி மூலியமாக தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹோப் கிடச்சிருக்கும்ல மாமா, நான் சந்தேகப்படுறதுல என்ன தப்பு, எல்லாரும் வந்துட்டு என்னை வந்து பிரெயின்லெஸ்ஸாக இருக்கேன், நீ சந்தேகப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, பட் என்னோட லாஜிக் கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு விஜய் ரொம்பவே டென்ஷனாகி பேசுகிறாரு. நீ இவ்வளோ நிவினை நம்புற, இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிற அவனுக்காக, பட் ஏன் உன் அக்காவை நீ நம்ப மாட்டேங்கிற, உன் அக்காவை பற்றி உனக்கு தெரியாதா, இன்னொரு வாட்டி நீ காவேரியை சந்தேகப்பட்டோ இல்லை காவேரியை தப்பாக பேசினேன்னா நானே உன்னை சும்மா விட மாட்டேன், நானே உன்னை திட்டிடுவேன், நான் உனக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வான் பண்ணுறாரு. நீ யோசிக்கிற லாஜிக் கரெக்ட் தான், பட் வந்துட்டு இது காவேரி மேலே தப்பு இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், இதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, நீ நிவினை தானே லவ் பண்ணுற, உன்னை நிவின் கூட சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு யோசிக்கிறாரு, எப்படியோ நம்ம ரூட் கிளியர் ஆயிடுச்சு, நிவினை வந்துட்டு யமுனா கூட எப்படியாவது சேர்த்து வச்சிடலாம், பட் காவேரி வந்துட்டு நமக்கு பிடிக்குமா இல்லையா, காவேரிக்கு வந்துட்டு நிஜமாவே வந்துட்டு நம்ம மேலே லவ் இருக்கா, ஒருவேளை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அவள் என்ன சொல்லுவாளோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. காவேரி நிஜமாவே ஃப்யூச்சரில் நம்ம கூட சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு ஒன்றுமே புரியலையே, ஒருவேளை வந்துட்டு எங்களை சுற்றி நடக்கிறது எல்லாமே தப்பாக இருக்குது, காவேரி என்னையும் வந்துட்டு கனெக்ட் ஆகிறதுக்கான எந்த விதமான வாய்ப்புமே கிடைக்க மாட்டேங்குதே, அவளும் வந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறான், நானும் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறேன், இதுக்கு என்னதான் வழி அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஒருவேளை வந்துட்டு நம்ம காவேரி கிட்ட டைரெக்டாகவே போய் ப்ரப்போஸ் பண்ணிடலாமா, காவேரி கிட்ட போய் இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் வேண்டாம், உனக்கு வந்து பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது டைரெக்டாக கேட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே யோசிக்கிறாரு. என்ன இப்படி என்னை புலம்ப விட்டுட்டாலே, பட் காவேரி வந்துட்டு எனக்கு மட்டும்தான் சொந்தம், அவளை விட்டு வந்துட்டு நான் அவளை விடவே மாட்டேன், அவள் இல்லாத ஒரு லைஃப் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அதே சேம் டைமில் பார்த்தீங்கன்னா காவேரியும் புலம்பிகிட்டு இருக்காங்க தனியாக. விஜய்க்கு வந்துட்டு என் மேலே உண்மையாலுமே லவ் இருக்கா இல்லையா, அவர் ஜஸ்ட்டு கான்ட்ராக்டு ஒரு பிஸ்னஸாக தான் என்னை பார்க்குறாரா, என் மேலே வந்துட்டு எந்த விதமான அபிப்பிராயமும் இன்னும் வரலையா, அவர் பேசுகிறது அவர் நடிக்கிறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்ம மேலே வந்துட்டு உண்மையாலுமே அவருக்கு லவ் இருக்கா இல்லையான்னு தெரியலையே, இன்னும் 2 மாதத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நிவின் கூட வந்துட்டு போகிற ஒரு இது என்ன எனக்கு கிடையவே கிடையாது, எப்போ அவர் என்னை விட்டு போனாரோ நிவினை வந்துட்டு நான் அப்போவே தூக்கி எறிஞ்சிட்டேன், இதுக்கப்புறம் நான் 2வதாக வந்துட்டு நிவினை கல்யாணம் பண்ணால் அதுக்கு வேற பேர், அந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை மட்டும் நான் எப்போதுமே பண்ணிட மாட்டேன், ஒருவேளை நான் செத்தாலும் சாவனை தவிர நிவின் கூட மட்டும் சேரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் டிசைட் பண்ணுறாரு, பேசாமல் நம்ம காவேரி கிட்ட டேரெக்டாகவே போய் பேசி இதுக்கான ஒரு முடிவு எடுக்கிறது தான் நல்லது, நிவினையும் வந்துட்டு டேரெக்டாகவே வச்சு பேசிடலாம், டேரெக்டாக வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட்டுக்கும் இவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, கான்ட்ராக்டை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா ரைட்ஸும் எல்லா உரிமையும் வந்துட்டு ஓனரான எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக ரூல்ஸ் பேசிடலாம். ஏன்னா அவன் ஓவராக திமிராக பேசுகிறான், அவங்ககிட்ட நம்மளும் வந்துட்டு ரூல்ஸ் பேசினா மட்டும்தான் வந்துட்டு இந்த விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆக முடியும், அவனுக்கு ஹோப் கொடுத்தது நான் தானே, அந்த ஹோப்பை நானே பிரேக் பண்ணிடுறேன், அவனை எப்படி சமாளிக்கிறதுங்கிற எனக்கு தெரியும், பட் காவேரி வந்துட்டு எந்த விதத்துலேயும் வந்துட்டு இதில் டிஸ்டர்ப் ஆகிடவே கூடாது, காவேரியை வந்துட்டு இன்வால்வ் பண்ணாமல் நம்ம நிவினை எப்படி டேக் கேர் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணி நிவின் சாப்டரை வந்து க்ளோஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுறாங்க.